தமுமுகவை சேர்ந்த புதுமுடம் கிளை தலைவர் ஜனாப் ஹருசான். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். நீங்கள் வருங்காலத்தில் பிஜேபியுடன் கூட்டு வைப்பீர்களா இல்லையா? வருங்காலம் இன்னும் எங்கே வருங்காலம், இத்தனை காலம். அதாவது எங்களுடைய கோட்பாடு 2010ஆம் ஆண்டு, நான் ரொம்ப அப்போ 15 ஆண்டு ஆயிடுச்சுல்ல, 15 ஆண்டு ஆயிடுச்சு. 15 ஆண்டுக்கு முன்னாடி மதுரையில் நான் இந்த இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றும்போது நான் பேசியது இருக்கு. எந்த காலத்திலும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி அரசியல் உடன்பாடு கிடையாதுன்னு. அதில் இதுவரை ஒரு துள்ளியும் பிசகாமல் இருக்கேன். நீங்கள் இங்கே பாருங்கள், நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில் பக்கத்தில் இருக்கிற சிற்றூரில் பிறந்து போன மகன். பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு குடியில் பிறந்தவன் இல்லை, எந்த பின்புலமும் இல்லை. இன்றைக்கும் சென்னையில் வாடகை வீட்டில் தான் நான் குடியிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 கோடி துணை முதல்வர், வீட்டுக்கு 1000 கோடி, கட்சிக்கு 1000 கோடி, உனக்கு மத்தியில் நீங்கள் சொல்கிற ஆளுக்கு பதவி, இங்கே நீயே முதலமைச்சர், இப்படிலாம் காதில் லிட்டர் கணக்காக தேன் ஊற்றுறதுலாம் இருக்குது. அதெல்லாம் மயங்காமல் தான் இருக்கேன். எனக்கு உன் கோடியை நீயே வச்சுக்க, நான் தெருக்கோடியில் கூட நிற்கிறேன், ஆனால் இந்த கோட்பாட்டோட தான் நிற்பேன்ட்டு. எந்த காலத்திலையும் இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன், என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன். பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன். திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீய அரசியலின் தோற்றுவாய். இந்த நிலத்தில் இருக்கிற கேடுகட்ட, கேவலங்கட்ட, அநாகரிகமான, இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த கேடுகட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிட தான். அண்ணா அவர்கள் வரைக்கும் சரியா இருக்கு. அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அந்த இடத்துல கூட நான் சொன்னேன், அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியனிடம் இந்த அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதுனால தான் இந்த பிரச்சனை. அதுல இருந்தான் பிரச்சனை. எந்த காலத்திலையும் உடன்பாடு கிடையாது. இல்லைனால் என் சின்னத்தை எடுத்துக்கொண்டு போய் மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு அதை விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கிட்டு வந்து தான் இப்ப போட்டி போட போறேன். இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றானா பாருங்க. யாராவது சொல்றாங்க திமுக போட்டு போடுதா, அதிமுக போடுதா, இல்லை எனக்கு பின்னாடி இப்போ வந்திருக்கான என் தம்பி விஜய், அவனாவது இல்லை நான் 234 தனித்து அப்படின்னு பண்றேன். கூட்டணிக்கு யாராவது வாங்க. சண்டையில தான், சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல். எனக்கு சண்டையில நான் தனிச்சு தான் போடுவேன். ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நான் முழுமையாக நேசிக்கிறேன், நம்புறேன். அதனால நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன். என் மக்களுக்காக தனிச்சு தான் போட்டிடுவேன். இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க. சீமானா அது ஒரு சின்ன கட்சின்னு. நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி. 234லையும் தனிச்சு போட்டியிடுகிற கட்சி. இங்க பெரிய கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற உதயசூரியன் சின்னம் 234 பெட்டியிலே இருக்காது. ரெட்டலைங்கிற சின்னம் 234 பெட்டியிலே இருக்காது. தாமரை 234 பெட்டியில இருக்காது. கை சின்னம் இருக்காது. ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் 234 பெட்டியிலையும் இருக்கும். அது எங்க சின்னம் மட்டும்தான் இருக்கும். இதுல இதுவரைக்கும் என் சின்னத்தை 7வது பெட்டியில வைப்பானா, 4வது பெட்டியில வைப்பானா, 8வது பெட்டியில வைப்பானான்னு தெரியாது. இப்ப அவனால வழியே கிடையாது. முதல் பெட்டியில என் சின்னத்தை வச்சே தீரணும். என்னடா தேர்தல் ஆணையர் என் தம்பியை சொல்லியிருப்பாங்க. தேர்தல் ஆணையர் நாம் தமிழர் கட்சிக்கான சந்திப்பு தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம். வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டிருக்காப்ல. இல்லை அவர் வரல. அப்படியா, நான் அவரோட ஒரு காஃபி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடையெல்லாம் அவர் ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவர் ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூரில் இருக்காருன்னு. எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணும்னு இருக்கேன். இப்போ போவேன். ஏன்னா அந்த அளவிற்கு நம்ம போராடி இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நான் தோற்று போயிட்டேன், ஒரு தடவை கூட வெல்லலை. அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கே ஏர்போர்ட் வருது, எங்கள் வாழ்விடங்களை பறிக்கிறான், தடுன்னு எம்எல்ஏட்ட கொடுக்கல, அமைச்சர்கிட்ட கொடுக்கல, எம்பிகிட்ட கொடுக்கல, எனக்கிட்ட தான் கொடுக்குறாங்க.
கப்பல் கட்டும் துறைமுகம், துறைமுகம் கட்ட போறாரு காட்டுப்பள்ளியில் தடு, பரந்தூரில் ஏர்போர்ட் கட்ட போறான் தடு, பேனா வைக்க போறேங்கிறான் கடல்ல வந்து தடு, வீடை இடிக்க போறான் ஓடியா சீமான், டெல்லியில இடிச்சாலும் சீமானை கூப்பிடுன்றான், டெல்லியில இடிச்சாலும். அப்ப என்னன்னா இங்க பதவியில் இருக்கிறத விட இந்த பரிதவிக்கிற மக்களின் பக்கத்தில் இருக்க எனக்கு தான் பவர் அதிகம். அதான் நீங்க புரியுது. நீங்க நம்பிக்கையோட இருங்க, நான் வைக்க மாட்டேன். நீங்க எந்த காலத்துல நீங்க வைக்க மாட்டேங்கிறதுனால நான் உங்க கூட நிக்கிறேன். யஹ்யா முகமது, தேரூர்வழி ஜமாத் தலைவர். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பேர் யஹ்யா முகமது. எனது கேள்வி, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் நமது அண்ணன் ஷஹீது பழனிபாபா அவர்கள் சொன்னது போல இந்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நமது தமிழ்நாட்டை தமிழ் சமூகங்கள் அனைவரும் சுழற்சி முறையில் ஆளுவீர்களா என்பதே எனது கேள்வி. அதில் என்ன சந்தேகம்? அது ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, நம்ம அதிகாரம் நிறுவப்படும் போது நம்ம வசதிக்குத்தான் ஆட்சி முறை இருக்கும். இந்தியாவே நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னா, நீ 5 ஆண்டுக்கு ஒரு தேசிய இனத்திற்கு, ஒரு மாநிலத்திற்கு அந்த உயர் அதிகாரத்தை கொடுன்னு கேட்குறேன். அப்போ தான் இது இந்தியா உண்மையான மக்களாட்சியாக இருக்கும், இந்தியா ஒரே நாடாக இருக்கும். இப்போ என்னென்னா, குஜராத்திலே 3 முறை ஒரே பிரதமர் ஒருத்தர் 3 முறை இருந்துட்டார் பாருங்க குஜராத்தில். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் நரசிம்மராவ் இருந்துட்டார், கர்நாடகாவில் தேவேகவுடா இருந்துட்டார். நமக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லை, கேரளாவில் சுத்தமாக வாய்ப்பு இல்லை. எல்லா மாநிலங்கள்லையும் வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் இதில் இருக்கு. அப்போ ஒரு மாநிலத்திற்கு 5 ஆண்டு என்கிற முறையில் வரும்போது அந்தந்த மாநிலங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் முன்னுரிமை கிடைச்சிட்டா இது என் நாடு, ஒரு நாள் இந்த தலைமை பதவிக்கு நான் வர முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வரும். நீங்கள் கேட்குற கேள்வியை அதே போல் நாம் இங்கே இருக்கிற எல்லா சமூகங்களுக்கும் மாறி 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 வாய்ப்பு கொடுத்து இது தமிழ் தேசிய மக்களின் நாடு, அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் அப்படின்னு நம்ம உருவாக்குவோம். அதில் உங்களுக்கு ஐயம் வேண்டியது இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வந்துடும். அது முக்கியம், அதுக்கு நாம ஜெயிக்கணும், அது ரொம்ப ஆமா. உங்களுடைய கேள்வியவே ஏற்கனவே அண்ணனிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருந்தார். அதற்கு திறந்த மனதோடு அண்ணன் பதில் கூறியிருந்தார்கள். இந்த நாட்டில் நான் இல்லாவிட்டால் என் அண்ணன் ஜவாஹிருல்லா, தமிம் அன்சாரி அவர்களைப் போல ஆள வேண்டுமே என்று உளமாற சொன்ன தகவலை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். அடுத்ததாக நூருதீன், முதுகுளத்தூர். அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. வலைக்கும் அஸ்ஸலாம். பொது சிவில் சட்டம், முத்தலாக் தடை சட்டம், வக்ஃபு வாரிய திருத்த சட்டம், இவையெல்லாம் மறைமுகமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் நடைமுறையில் உள்ளது. நீங்கள் இந்த திமுக அரசு இந்த முஸ்லீம் சமுதாய மக்களை இந்த விஷயத்தில் பாதுகாக்க மறந்துவிட்டது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இச்சட்டங்கள் அனைத்தையும் தடை செய்வீர்களா? சாத்தியக்கூறு மாநில அரசுக்கு இல்லை இருக்கா? இதை எதிர்த்து நீங்கள் சொல்கிற சரியத்து, வக்ஃபு வாரியம், அந்த இந்த இதற்குள்ள அந்த பொது சிவில் சட்டத்தை தொடக்கத்திலேருந்தே நாம் எதுக்குறோம். அதில் தங்கச்சிட்ட பதில் சொன்ன பாருங்க. நான் அது உறுதியாக எனக்கு எந்த திமிரில் சொல்கிறேன்னா, பொது சிவில் சட்டத்தை சீக்கியன்ட்ட நிறைவேற்ற முடியாது. நான் சொன்னேன், என் சட்டையும் ஓன் சட்டையும் ஒன்றா இல்லை, என் சாப்பாடும் ஓன் சாப்பாடும் ஒன்றும் இல்லை. நீ சப்பாத்தையும் பச்சை மிளகாயும் வெங்காயத்தை வச்சு சாப்பிட்ற, நான் கறி மீன் இல்லாமல், குறிப்பாக மாட்டுக்கறி இல்லாமல் எனக்கு சோறு இறங்காது அப்படின்னு பேசினேன். அதனால அதெல்லாம் சும்மா சொல்லுவான், பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தலாம் இப்போ இழுவையில் இருக்குல்ல அப்படின்னு. ஆனால் அந்த சரி சட்டத்தை எதிர்த்து பெரிய அளவுக்கு சண்டை போட்டேன் நான். அதில் பெண்களுக்கான முழு பாதுகாப்பை நபிகள் நாயகம் அந்த சட்டத்தையே நான் படித்து உலமாக்கள் ஏற்பாடு பண்ண கூட்டத்திலாம் நான் எல்லா கூட்டத்திலையும் போய் பங்கேற்று பேசி இது பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் வக்ஃபு வாரிய சட்டம் இதையெல்லாம் இன்னைக்கு உங்கள் மகன் ஒரு சேவல், இந்த சேவல் கூண்டுக்குள்ளேருந்து கூவுறதுனால சத்தம் கூட்டுக்குள்ளே கேட்குது, வெளியில் வரலை, கூரை மேலே ஏறி கூவிட்டேன்னா அதெல்லாம் சரியாயிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்னை கூட்டில் இருந்து வெளியேற்றி விடுங்க, ஏணி வச்சு ஏறணும், நான் பறந்து கூரை மேலே போய் உட்காந்துக்கிறேன். ஏடா தம்பி, அப்புறம் நீங்கள் கேட்குறதெல்லாம் சாதாரணமாக நிறைவேற்றுவோம், நீங்கள் கவலைப்படாது.